Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to get any exams cleared in first attempt அந்த சீரீஸ்ல அடுத்த பாயிண்ட், அதாவது அடுத்த மந்த்ரா do not compare. நீங்க உங்களை மித்த யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, உங்களோட பெஸ்ட் வெர்ஷனோட மட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மெசேஜ் தாங்க நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறது நான் உங்க ஷஹானா. கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் படிக்க போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சம் டக்குன்னு புரிஞ்சிருது, உங்களுக்கு அது கொஞ்சம் புரிய லேட் ஆகுது அப்படின்னா, ஐயோ அவனுக்கு வேகமாக புரிஞ்சிருச்சே, அவன் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவான், நம்மளுக்கு புரியலையே, நம்ம தத்தியாக இருக்கோம், நம்மளுக்கு லேட் ஆகும் படிக்க அப்படின்னு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒரு வீக்னஸ் இருக்கும். அவருக்கு அது புரிஞ்சிட்டுனா நீங்கள் அந்த சம்மை 2-3 தடவை போட்டு பாருங்கள். புரியலன்னா அவர்கிட்டே கேளுங்க, இல்லை உங்கள் மேம்கிட்டையோ உங்கள் சார்கிட்டையோ யாரோ உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டையோ கேளுங்க. கேட்டு அது ஏன் உங்களுக்கு புரியல, அந்த இடத்துல நீங்கள் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது பியர் குரூப் கம்பேரிசன். இது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, 15 லட்சம் பேர் எழுதுறாங்க, 50,000 பேர் எழுதுறாங்க, 25 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஸோ இதில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்களாம் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. உங்களோட பார்வை என்னதுன்னா, அந்த கட் ஆஃப் மார்க்கு உங்கள் கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதுக்கும் முன்னாடி இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 30 கொஷின் இருக்குது அப்படின்னா 30 கொஷினுக்கு 30 எடுக்கிறது தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அடுத்தவன் 25 எடுக்கிறான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 21, ஆல் இண்டியா ரேங்கே 19.5 தான், அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே டார்கெட் செட் பண்ணாதீங்க. 30 மார்க்குக்கு நானும் 30 மார்க் எடுக்கணும், 30 மார்க்குக்கு ஏன் எனக்கு குறையுது, ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ எடுக்க முடியும். ஸோ உங்கள் டார்கெட் எப்பயுமே அந்த ஃபைனல் லைனாக தான் இருக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, உசைன் போல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உசைன் போல்ட் எப்பயுமே பயங்கரமாக ஓடி லைனை ரீச் பண்ணிடுவார். நான் ஏன் உசைன் போல்ட் சொல்கிறேன்னா, அவர் ஒரு கிரேட்டஸ்ட் அத்லெட், ஒரு நல்ல ரன்னர். ஸோ அவர் பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம பக்கத்தில் வந்துட்டானா, இவன் என் பக்கத்தில் ஓடி வந்துட்டானா, அவன் என் பக்கத்தில் வந்துட்டானான்னு சைடில் பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தால் அவர் அந்த ரெக்கார்ட் டைமுக்குள்ளே அந்த லைனை ரீச் பண்ண முடியாது, ஃபினிஷ் லைனை. அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னவா இருக்கணும்னா, அந்த டைமில் இருக்கணும், அந்த ஃபினிஷ் லைனில் இருக்கணும். டைம் ஆகிட்டே இருக்குது, ஸோ அவரோட தான் கம்பீட் பண்ணுறாரு. நீங்கள் எப்பயுமே உங்களோட கம்பீட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவனையோ நம்மளுக்கு முகம் தெரியாமல் 15 லட்சம் அப்ளிகண்ட்டோடையோ நீங்கள் கம்பீட் பண்ணாதீங்க, உங்களோட நீங்கள் கம்பீட் பண்ணுங்கள். இப்போது அந்த டைம் என்னோட பழைய ரெக்கார்டு சம் 9.5 செகண்ட்ஸ் அப்படின்னா, நான் இந்த வாட்டி ஒரு 9.4 செகண்ட்ஸ்லையாவது நான் முடிக்கணுன்றது தான் அவரோட எய்மாக இருந்தது. ஸோ அவரோட கம்பீட் பண்ணிக்கிட்டாரு, அவரோட பெஸ்ட்டோட கம்பீட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட டார்கெட் பக்கத்தில் இருக்கவே முந்திட்டானான்னு இல்லை, அந்த ஃபினிஷ் லைனை நான் தொடணும். ஸோ அவரோட எய்ம் எல்லாமே அந்த மேக்ஸிமத்தில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷோ ரீசனிங்கோ இல்லை எக்ஸாமே 300 மார்க்ஸுக்குன்னா 300க்கு 300 போடணும் அப்படின்ற ஒரு எய்மோட படிங்க. அதுதான் உங்கள் கோல் செட் பண்ணுங்கள், அதுதான் உங்கள் கோல். இப்போ மேக்ஸில் 35 கொஷின்ஸ் இருக்குன்னா 35க்கு நான் 35 எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் அதை போட்டு பாருங்கள். 35ல குறையும் போது அனலைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் வின் பண்ணிடலாம். இந்த மந்த்ரா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மந்த்ராவோட உங்களை நான் வெரி சூன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பபாய் ஃப்ரம் ஷானா ஃப்ரெண்ட்ஸ்.